V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஹாப்பிராஜ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாப்பிராஜ் நம்மளை உண்மையிலே ஹாப்பிப்படுத்தினாரா எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பொதுவாக தமிழ் சினிமாவில் அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த மாதிரி கதையம்சங்கள் வந்து நிறையா படங்கள் வந்துருச்சு. நம்ம நிறையா விஷயமாக அப்பா கோவக்காரரு, அப்பா காவல்துறை அதிகாரி, அப்பா டாக்டரு, பணக்காரன் அப்படின்னு பல கதைகள் பார்த்துட்டோம். பட் இந்த படம் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் வந்து ஒரு மாறுபட்ட கதையாக சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இன்றைக்கி ஹாப்பி ராஜா அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. இந்த படத்தை பியான் பிக்சர் சார்பா ஜெய்வர்தா, ஜெய்காந்த், சுரேஷ் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. மரியராஜா செல்லியன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகர் இசையமைச்சிருக்காரு. செல்வா ஆர்கே எடிட் பண்ணியிருக்காரு. மதன் கிறிஸ்டோபர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகனா ஜிவி பிரகாஷ், ரீஎன்ட்ரியா அப்பாஸ், கதாநாயகியா ஸ்ரீகௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஜார்ஜ் மரியான், கீதா கைலாசம், மதுரை முத்து, ஆதிர்ச்சி அருண், தேவி மகேஷ் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல், எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணுறதுக்காண்டியே ஒரு படம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த படத்தோட ஒரு மைய கருத்தாக நியாயம், நீதி, நேர்மை, உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும், பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதுபோக பொதுவாக எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா உருவக்கேலிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. பொள்ளாச்சி சைடு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வசதியானவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. இவர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா அவனுக்கு பார்த்தா தெரியாது. அதேமாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 600 ஏக்கருக்கு பெரிய வசதி படித்தவங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் கோவணம் கட்டிட்டு வருவாங்க, சட்டையெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா இன்றைக்கி நம்ம சிட்டியில் பார்ப்போம், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம்லாம் இருப்பான், ஆனால் பெரிய டிப் டாப்பாக ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பான். ஆனால் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்களே, ரொம்ப எளிமையாக இவ்வளோ பெரிய சொத்துக்கு இவரா அந்த சொத்துக்கள் அதிபதி அப்படின்னா அப்படி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ எளிமையாக இருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உருவக்கெளின்னு சொல்லுவாங்க, பட்டப்பேர்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷுக்கு அப்பாவா ஜார்ஜ் மரியான் வர்றாரு. அவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரை முட்டை அப்படின்னு ஒரு அடமொழி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. அந்த பட்டப்பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து படத்தில் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் அவர் வந்து எந்த பொண்ணுங்களுமே எல்லாருமே பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை போட்டு ஒத்து வரட்டாங்க. ஏன் என்னை பிடிக்கலன்னு கேட்டால், இல்லை உன்னை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் குதிரை முட்டை மருமகன் சொல்கிறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பல காதல் ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இப்படி பல காதல் ரிஜெக்ட் பண்ணதில் ஏதாவது காதல் சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுபோக பழசை மறக்கக்கூடாது, வந்த பாதையை மறக்கக்கூடாதுக்கு அப்பாஸ் கேரக்டர் வந்து படத்தில் உள்ள ஒரு சீன் வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஜனரஞ்சகமாக படம் இருந்தாலும் நல்ல விஷயத்தோட படத்தை அழகாக முடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணது இன்னும் ஒரு கூடுதல் படம் தான் சொல்லலாம். உண்மையிலே குடும்பத்தோட நம்ம பிள்ளை குட்டிகளோட கூட்டி போய் உட்காந்து இந்த படத்தை பார்க்க வச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். எல்லா அம்சமும் எல்லாத்தையும் கவர்ற மாதிரி படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயந்தான். படத்தோட கதாநாயகன் நம்ம ஜிவி பிரகாஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எப்போவுமே அவருக்கு கொடுத்த எந்த படத்தில் நடித்தாலும் சரி, இவர் கேரக்டர் வந்து எப்போவுமே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கூட சளைக்காமல் சரியாக பண்ணிடுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற இடத்துலையும் சரி, நண்பர்கள்கிட்ட படாத பாடுபடுற இடத்துலையும் சரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, எல்லாருக்கிட்டையும் இவர் இந்த பரிதவிக்கிற காட்சியெல்லாம் உண்மையிலே ரொம்ப 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 ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட கரு அந்த மாதிரி, இந்த படத்தோட வழிமுறைகள் அந்த மாதிரி, இங்கிட்டும் அங்கிட்டுமா மாற்றி சமாளிக்கிற காட்சியில் ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிக்கிற மாதிரி, ரசிக்கிற மாதிரி, உடல் மொழியிலும் சரி, வார்த்தை ஜாலங்களையும் சரி, அவர் பேசுகிற ஸ்டைல் வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி உண்மையிலே அழகாக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கதாநாயகி அழகு பதுமையாக, ரசிகர்கள் சினிமாவுக்கு வந்தவன் இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அழகழகான மாடல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப வந்து ரசிகர்கள் உண்மையிலே கரங்கடிக்கிறாங்க. அதுபோக ஜிவி பிரகாஷும் இவங்களும் ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் மூமெண்ட் வந்து தியேட்டர் நல்லா கிளாப் அடிக்கிற மாதிரி ரெண்டுவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்பாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ரீஎன்ட்ரி கொடுத்தாலுமே இவருக்கு வந்து காதல் தேசம் அப்பாஸுன்னு தான் ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹாப்பிராஜ் அப்பாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து இவர் தான் படத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயம் மாதிரி சில விஷயங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும். படம் எப்படியோ போனால் கூட இவர் ஒரு கடுமையான, அதாவது பிள்ளை மேலே பாசமாக இருக்கிற தந்தையாகவும் இருக்கார், அதே இதில் ரொம்ப கண்டிப்பானவராக இருக்கார்.
பிள்ளைங்க சந்தோஷத்துக்காண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற இடத்துலையும் இருக்கார். ரொம்ப கோவத்தில் இருக்கையில் சின்ன பொண்ணு வந்து ஒரு வில்லேஜுக்கு போகலான்னு எல்லோரும் பேசுவாங்க. வில்லேஜுக்குள்ள நான் வரமாட்டேன், கிராமத்துக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுமையாக இருப்பார். ஆனால் சின்ன பொண்ணு வந்து அந்த வில்லேஜ் ஸ்டில்லை காமிச்சோடனே அப்படியே அவர் முகம் கடுமையாக இருக்கிற முகம் அப்படியே மாறும்போது பழைய காதல் தேசம் நம்ம அப்பாஸ் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. படத்தில் வந்து சில காட்சிகள் வந்தாலும் பல இடத்துல வந்து இவரோட ஆக்டிங்கில் ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணுறாரு. படத்தை நடுவில் சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட்டும் பண்ணி எனக்கு இன்னும் வயசாகலை, அப்பா கேரக்டர் நடிக்கணும்னு நினைக்காங்க, நான் மறுபடியும் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி 2-3 இடத்துல படத்தில் டான்ஸ் மூமெண்ட் பண்ணுவார். உண்மையிலே ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறாரு. படத்தோட அதாவது படத்தோட டேர்னிங், அதாவது கிளைமேக்ஸில் இவரோட சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி நிப்பாட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவருமே சரியாக பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் மரியான் அவர் இதுக்கு முன்னாடி இவர் வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு காமெடி நடிகராக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்தாவே எல்லோரும் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நினைக்கலாம் என்னடா ஜிவி பிரகாஷுக்கு போய் இப்படிப்பட்ட அப்பாவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உருவக்கிளை, அதாவது பார்க்குறதுக்கு கருப்பாக குள்ளமாக இருக்கிறவன் இவ்வளோ அழகாக இருக்கிறவங்க எப்படி அப்பா, இவராலேயே எல்லாரும் இவன் மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத படத்தோட சொல்கிற விஷயம் வந்து பார்க்குற யாராக இருந்தாலும் நம்ம நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதா, நம்ம சரியாக நல்ல மனநிலை தான் இருக்கணும், வந்து ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை ரொம்ப அழகாக நாகரிகமாக சொன்னது வந்து எல்லாத்துக்குமான ஒரு நல்ல ஒரு மெசேஜாக தான் பார்க்குறோம். இவங்களும் சரி, கீதா கைலாசமும் அவங்க கொடுத்த கரெக்டாக பண்ணுங்க. அந்த படத்தில் இன்னொரு செகண்ட் கதாநாயகியாக வர்றவங்க ஓப்பனிங்கிலே அவங்க தான் காதல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி எல்லா ஊர்லேயும் நிறைய இடத்துல சம்பவங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது இவங்க வந்து அவங்க அப்பாவை காரணம் காட்டி, அவங்க அம்மாவை காரணம் காட்டி, அந்த குடும்பத்தை காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பையன் நல்லவனா, பையன் கூட நம்ம தான் வாழ போகிறோம், பையன் நமக்கு பிடிச்சி, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா பையன் நமக்கு வேண்டப்பட்ட பையன் பிடிச்சிருக்கா, இவன் நம்மளை காப்பாற்றணும், அந்த நம்பிக்கை வந்தால் போதும். அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொன்னது அதுவுமே உண்மையாக நல்லாயிருக்கு. பொதுவாக பெண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படி ஸ்டைல் பண்ணுற பசங்களை ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். ஆனால் பொறுப்பாக சைலண்ட்டாக ஒரு பக்கம் சம்பாதிப்பேன் அந்த மாதிரி பசங்களை பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக டைவர்ஷன் வருது. நமக்கு மனசுக்கு பிடிச்சிக்கணும், அதில் பொறுப்புள்ள பையனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை பெண்கள் கவனிக்க தவறுறாங்க. அந்த படத்தில் வந்து அப்படி ஒரு மெசேஜையும் அழகாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக எந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா படம் கேமராமேன் இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இசையமைப்பாளர் இருக்கட்டும், இவங்கெல்லாம் படத்துக்கு இன்னொரு தூணு மாதிரி இருப்பாங்க. இதுலேயுமே கேமராமேனும் இசையமைப்பாளரும் எடிட்டரும் ரொம்ப அழகாக படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாகவும் தூண் மாதிரி இருக்காங்க. ஏன்னா படம் நம்ம ஷூட் எடுக்கும்போது எப்படி வேணாலும் எடுத்துலாம். கடைசியில் எடிட்டிங்கில் தான் அந்த டைரக்டர் பண்ணதை தாண்டி எடிட்டர் சில விஷயங்கள் பண்ணுவார். சொல்கிற விஷயங்களை முன்னுக்கு பின் மாற்றி வச்சு நம்ம ரசிகர்களை கவர் பண்ணுற நோக்கத்தில் பண்ணுவார். அப்படி தான் இதில் வந்து அப்பாஸோட ஃப்ளாஷ்பேக் வந்து எப்படியோ படமாக இப்படி தான் முடியும் நினைக்கும் போது நம்ம எப்படியுமே எதிர்பார்க்காம மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு அப்படி போட்டிருப்பாங்க படத்தில். அது உண்மையிலே தேட்டரில் நம்ம கிளாப் அடித்து ரசிக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு. எடிட்டருக்கும் நிச்சயமாக அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கும், கேமராமேனுக்கும் நல்ல நேம் கிடைக்கும், இயக்குனருக்கும் இப்படி போட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு, ஒரு புதுவிதமான கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அவருக்குமே ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். என்னென்னா அப்பா பையனை பற்றி நிறையா படங்கள் பார்த்தா கூட இந்த படம் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புது விஷயத்தை தான் சொல்லுவாங்க. உருவக்கெளிகள்லாம் ஒரு விஷயம் கிடையாது, மனசு தான் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க எல்லா தரப்பு மக்களையும் கவர்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஜெயபிரகாஷ்க்கு இந்த படம் வந்து இன்னொரு பிளாக் பஸ்டராக நிச்சயம் அமையும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையினோட என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. வணக்கம்.